நான் உன்னில் மகிமைப்படுவது பரிசுத்த ஆவியானவர் இங்க மகிமைப்பட வேண்டுமா நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல அப்பா தகப்பனே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அற்புதங்கள், அதிசயங்களுக்கா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாளா இருக்கட்டும் அப்பா. இன்றைக்கே ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன தேவன், இப்பொழுதே அணுக்கிற காலம் என்று சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி நாளா இருக்கட்டும் அப்பா. ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கட்டும் அப்பா. ஒரு விடுதலை நாளா இருக்கட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் அப்பா தகப்பனே வாழ்க்கையில ஒரு சந்தோஷப்படுற நாளா இருக்கட்டும் சுவாமி. மகிமையான காரியங்களை ஆண்டவரே நாள்ல செய்யுங்கப்பா. அப்பா சிஸ்டர் எடுத்து பயன்படுத்துங்க, பிரதர் எடுத்து பயன்படுத்துங்க. நாளை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனே நீங்க பேர் பெற ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொருடைய இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நீங்க அருள் செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்க பாராட்டின பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ரட்சித்தீரே. எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க போஷித்து பராமரித்து வருகிறீரே ஸ்தோத்திரம். ஊழியத்துல பயன்படுத்தி வருகிறீரே ஸ்தோத்திரம். இந்த நாள் ஊழியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா நீர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே நீங்க மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு சாட்சிகளாய் மாறத்தக்கதாக கர்த்தாவே நாங்களே அப்பா உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்பா. உம்மிடத்துல இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. Greetings to everyone who have joined in today. We're really happy to meet you all today. இன்னைக்கு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம ஒரு பாடலை பாடி ஆராதனை வேலைக்குள்ள போலாம். சோ இந்த வர்ஷிப் டைம் வந்து ரொம்ப நீங்க வந்து உண்மையில உணர்ந்து அதை நீங்க பண்ணும்போது யூ வில் ஃபீல் சோ பிளெஸ்ட். உங்களுக்கு அது ரொம்பவே ஆசீர்வாதமா இருக்கும். எங்களோட சேர்ந்து நீங்களும் வர்ஷிப் டைம்ல கலந்து கொள்ளுங்க. சோ இதுல வந்து நான் ஒரு தமிழ் அண்ட் ஒரு இங்கிலீஷ் சாங் பாடுற மாதிரி வர்ஷிப் எடுத்திருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்க. We're going to have a worship session. We're going to sing a Tamil and an English song. So please join us, and this is going to bless you. Just feel the presence of the Lord. இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா இந்த வர்ஷிப்பை வந்து நான் யோசிக்கும் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத மட்டும் என் மைண்ட்ல வந்து இருந்துச்சு. சோ அது பாயிண்ட் மட்டும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருந்தது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர் அப்படிங்கிறது மட்டும். என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா காணப்பட்டாலும் அவர் நல்லவர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே டிராவல்ல போகும்போதுதான் எனக்கு வந்துச்சு. சோ இந்த பாட்டை வந்து கண்டிப்பா நம்ம பாடணும். ஏன்னா இதுல வந்து ஆவியானவர் பயங்கரமா இடைப்படுவார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ இந்த பாட்டை வந்து என் கூட பாடுங்க. சோ எவ்வளவு நல்லவர் கர்த்தர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம கூட எல்லா நிலைமையிலையும் நம்மளோட சூழ்நிலை எப்படினாலும் இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையை நீங்க நம்பாதீங்க. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே அவர் நல்லவரா நம்மளுக்கு இருக்கிறார். சோ அந்த உணர்வோட நாம வந்து அவரோட நன்மைகளை நினைச்சு அவர் நல்லவர் அப்படிங்கிற அந்த சிந்தனை மட்டும் நம்மளுக்குள்ள இருந்து நீங்க அறிக்கை இடுங்க. நீங்க அறிக்கை இட இந்த வர்ஷிப் செஷன் முடியறதுக்குள்ளேயே நீங்க அதை உங்களோட ஃபேமிலியில நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அவர் நல்லவர் என்ன மாதிரியானதாலும் அவர் நல்லவர் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாப்பீங்க. சோ இதுல வந்து ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. அதே மாதிரி Psalm 34:8 டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். ஸோ டேஸ்ட் அண்ட் சீ அப்படின்னு அந்த டேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. ருசித்து பாருங்கள், டேஸ்ட் அப்படிங்கும் போது இப்ப நான் வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிடுறேன், ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன் அப்படின்னா, இப்ப ஆப்பிள நான் சாப்பிட்டுட்டு ஆப்பிள் எப்படி இருந்தது, ஸ்வீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா, ஸ்வீட்லயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. தேனும் ஸ்வீட்டா தான் இருக்கும்,
சுகரும் ஸ்வீட்டா தான் இருக்கும், ஃப்ரூட்டும் ஸ்வீட்டா தான் இருக்கும். சோ நான் என்ன மாதிரியான ஸ்வீட் சொல்றேன் அப்படிங்கிறத நான் சொல்றத வச்சு நீங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாமே தவிர, நீங்களே அந்த ஆப்பிள சாப்பிட்டு பார்த்தாதான் அது என்ன மாதிரியான ஸ்வீட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். சோ அதுதான் அந்த இடத்துல the taste and see that the Lord is good. சோ நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க பார்க்கும்போது அவரோட நன்மை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். சோ அந்த பாட்டுக்குள்ள நம்ம போலாம். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, என் நேசரே நன்றி, இம்மானுவே நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, நேசரே நன்றி, இம்மானுவே நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, என் நேசரே நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, இம்மானுவேல் நன்றி, எனது ஆற்றல் நீதான், எனது பலனும் நீதானே, எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நீ நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தி, நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தி, வேதனையில் கதறினே விடுதலை காண செய்தி, வேதனையில் கதறினே விடுதலை காண செய்தி, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இதய கூடாரத்தில், நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில், கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்யும், என் கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்யும், நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இதய கூடாரத்தில், நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில், கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்யும், என்
கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. கர்த்தர் எனக்காய் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, கர்த்தர் எனக்காய் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. அகமகிழ்வேன், அக்களிப்பேன், அல்லேலூயா பாடுவேன். அகமகிழ்வேன், அக்களிப்பேன், அல்லேலூயா பாடுவேன். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. கர்த்தர் எனக்காய் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, கர்த்தர் எனக்காய் தோற்றுவித்த நாளிதுவே. அகமகிழ்வேன், அக்களிப்பேன், அல்லேலூயா பாடுவேன். அகமகிழ்வேன், அக்களிப்பேன், அல்லேலூயா பாடுவேன். என் நேசரே நன்றி, பாடுவேன் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. இந்த பாட்டுல வந்து நம்ம பாட பாட அவரோட நன்மைகள் எப்படிப்பட்டது, நம்ம வாழ்க்கையில அவரோட நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகளா காணப்பட்டது அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு ஜாய்க்குள்ள வந்து நம்மள நடத்தும். சோ அவர் நல்லவர் அப்படிங்கறத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க unless we taste the goodness of God, அவர் எவ்வளவு குட் அப்படிங்கறத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். சோ ஒன்ஸ் வி டேஸ்டட் ஹிஸ் குட்னஸ், அவரோட குட்னஸ வந்து அவரோட நன்மையை வந்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, சூழ்நிலை எப்படினாலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ என்ன மாதிரி இருக்கலாம், சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமா இல்லாம நம்மளுக்கு பாதகமா கூட நம்மளுக்கு சூழ்நிலைகள் காணப்படலாம். பினான்ஸ் லெவல்லனாலும் சரி, வீட்டுல இருக்க சமாதானத்தை குறைச்சலா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளை வந்து நீங்க பார்த்துட்டு அவர் நன்மை செய்கிற தேவன் அல்ல, நம்மளுக்கு கெடுதல் இருக்கு அப்படிங்கிறத நினைக்காதீங்க. அவரால நம்மளுக்கு கெட்டதை செய்யவே முடியாது. அவர் நம்மளுக்கு கெட்டதே செய்ய தெரியாது. அவருக்கு நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சதே நம்மளுக்கு நன்மை மட்டும்தான். சோ சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருது அப்படின்னா மறைச்சிருது. அவர் எப்படி நல்லவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அது வந்து மறைக்கப்பட்டுருது. ஆண்டவர் மட்டும் இருந்தாருன்னா இப்படிலாம் நடக்குமா, ஆண்டவர் மட்டும் இருந்தாருன்னா அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு பேசிட்டு இருக்கிறோம். அது பேசுறதே ஆக்சுவலி வந்து அவரை ரொம்ப வருத்தப்பட வைக்கும். ஏன்னா வந்துட்டு அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாரு. அந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் அப்படி தூக்கி வச்சுட்டு அவர் எவ்வளவு நல்லவர், எந்த மாதிரியா இருந்தாலும் அவர் நல்லவர், அவர் நன்மை மட்டும்தான் அவருக்கு செய்ய தெரியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க.
சூழ்நிலை அப்படி தலைகீழாக மாறி போறத வந்து நீங்க பாப்பீங்க. என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு விலகி போகும். இது வந்து எங்க லைஃப்ல வந்து நாங்க வந்து டெஸ்டிஃபை பண்ணி சொல்றோம். நாங்களும் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்திருக்கோம். சோ ஒவ்வொரு இதுலயுமே வந்துட்டு அவரோட நன்மையை மட்டும் நினைச்சு பாக்குறதுனால இன்னைக்கு வந்து அவரோட குட்னஸ், ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் குட்னஸ், ஆட்டோமேட்டிக்லி we will start laughing, we will start dancing, we will start singing, everything. நீ அவரோட நன்மைகளை வந்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம்னா இருதயத்துக்குள்ள அவரோட நன்மை அப்படிங்கறது வந்து ஸ்டக் ஆகணும். நம்மளுக்கு நிக்கும் போது ஸ்டிக் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில உன்னால சிரிக்க முடியும், அந்த சூழ்நிலையில உன்னால ஆட முடியும், அந்த சூழ்நிலையில உன்னால பாட முடியும், அந்த சூழ்நிலையில உன்னால கத்த முடியும். அவரோட லவ், அவரோட எட்டர்னல் லவ், அவரோட குட்னஸ் நினைச்சு உன்னால சத்தமா கத்த முடியும். இது வந்து கண்டிப்பா நடக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதோட மிராக்கிளை வந்து நீங்க பாப்பீங்க. சோ என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் உங்களால அதை ஜெயிக்க முடியும் அவரோட கிருபையினால. சோ இந்த லாஸ்ட் ஆன்சால இருந்து நம்ம ஆரம்பிப்போம். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, சுராஜா நன்றி, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. I'll sing because you are good, I'll dance because you are good, I'll shout because you are good, you are good to me. I'll sing because you are good, I'll dance because you are good, I'll shout because you are good, you are good to me. I'll sing because you are good, I'll dance because you are good, shout because you are good, you are good to me. I laugh because you are good, I'll scream because you are good, I'll clap because you are good, you are good to me. I laugh because you are good, I'll scream because you are good, I'll clap because you are good, you are good to me. Stirring up deep, deep wells, stirring up deep, deep waters, I go down in the river, down in the river, stirring up deep, deep wells, stirring up deep, deep waters, we're gonna jump in the river, jump in the river. Deep cries out, 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 you Jesus. Deep cries out, 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 you Jesus. Falling into deeper waters, calling out to you. We are walking into deeper waters, going after you. Stirring up deep, deep wells, stirring up deep, deep waters, we're gonna jump in the river, jump in the river, stirring up deep, deep wells, stirring up deep, deep waters, we're going to jump in the river, jump in the river. Deep cries out, deep cries out,
Deep cries out, deep cries out, deep cries out, deep cries out. You, Jesus, deep cries out, 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 deep cries out. You, Jesus, falling into deeper waters, calling out to you, walking into deeper waters, going after you. I laugh because you are good. I'll scream because you are good. I'll clap because you are good. You are good to me. I sing because you are good. I'll dance because you are good. I'll shout because you are good. You are good to me. So சூழ்நிலைகள் வந்து சந்தோஷமா இருந்தாதான் என்னால பாட முடியும், நல்லா போயிட்டு இருந்தாதான் என்னால ஆட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அவரோட ஆழத்துல, அவரோட அன்போட ஆழத்தை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க சிரிங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பாடுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க டான்ஸ் ஆடுங்க. அவரோட நன்மையை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. சூழ்நிலை உங்களுக்கு பாதகமா இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்களும் அதை நம்புங்க. ஆமென். Amen. Amen. Thank you, Jesus. Okay. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம தொடர்ந்து ஜெபத்துல இருப்போம். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இந்த நேரத்தை நம்முடைய கரத்துல விட்டு கொடுங்க. We surrender this time into your hands, Holy Spirit. Daddy, bless this time for us. We surrender everything to you. In the நேரத்துல, Holy Spirit, right now, whatever you want to do, we allow you to minister to us, Amen. minister to our hearts, Amen. minister through your word, through your power and the anointing. We give you the glory, we give you the honor. Lord, continue to minister to us. In Jesus' name we pray. Amen. Amen. Thank you everyone for joining once again in this month of June. இந்த கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்காகவும், ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்காகவும் நன்றி. மறுபடியுமாக உங்களை நாங்க வரவேற்கிறோம். Okay, we are having a monthly once Zoom meeting. மாதம் ஒரு முறை நாங்க ஜூம் மீட்டிங் வச்சிருக்கிறோம். We are planning to have it twice a month. நாங்க மாசத்துக்கு 2 முறை வைக்கிற மாதிரி பிளான் பண்றோம். Last time I remember telling about this, but since at the end of May I had gone to Malaysia and Singapore, we couldn't have it in the first week of May. First week of June. கடந்த மாசமே வந்து நான் சொல்லியிருந்தேன், ஜூன் மாசத்துல இருந்து 2 சர்வீஸ் ஜூம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ஸ் லாஸ்ட் வீக் வந்து நான் மலேசியா போயிருந்தனால ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் எங்களால வந்து வைக்க முடியல ஜூம் மீட். We are planning to have it twice a month. மாதம் 2 முறை வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். The month of July will be a special month. It's a very special month for us. ஜூலை மாதம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான மாதம். So we will be having beginning of the month and by the end of the month a Zoom meeting. ஸோ ஜூம் மீட்டிங் வந்து ஜூலை மந்தோட தொடக்கத்திலையும் ஜூலை மந்தோட இறுதியிலையும் நாங்க வந்து வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். And we'll have special guest speakers also. ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ணலாம்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். We haven't decided about it, but we are planning, we are thinking and we are praying about it. இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ ஸ்டில் நாங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு. So I'm for those who have been traveling with us, who are regularly attending the Zoom meeting, they know how much blessed they are. எங்களோட வந்து பயணம் பண்ணிக்கிற
கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிளெஸ்டா நாங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ரொம்ப காலமா எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். And I know many of them are new today, especially many have joined from Malaysia for the first time. முதல் முறையாக இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து கொஞ்சம் நிறைய புது பர்சன்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. மலேசியால இருந்தெல்லாம் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. I welcome you and I'm so happy to see you all. ஸோ உங்க எல்லாரையும் நாங்க வந்து வரவேற்கிறோம். உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. So we are going to look unto the word of God today. இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தைக்கு நேராக போவோம். And today is going to be a very interesting word as usual. எப்போது மாதிரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். I'm sure you're going to love the word of God today. உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். See, there is something, there is a story which they tell when we were young. This is a very common story. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. ரொம்பவே காமனா உள்ள கதை. There was a man who used to say, there was a village and there was a man in that village who used to say, oh, tiger is coming, tiger is coming. கிராமத்துல வந்து முந்தி சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து புலி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். And every time people will be afraid, they will come out and see, they won't find any tiger over there. மக்கள் எல்லாருமே வந்து பயந்துட்டு வெளியில வந்து பாப்பாங்க. ஆனா அங்க வந்து புலி ஒண்ணுமே வந்திருக்காது. One final day, for real, the tiger came and this man once again shouted, tiger is coming, tiger is coming. ஒரு நாள் வந்து உண்மையிலே வந்துட்டு புலி வந்துடுச்சு. இந்த மனுஷன் வந்து உண்மையிலே வந்து புலி வந்துடுச்சுன்னு சொன்னான். But no one was ready to believe him. ஆனா வந்துட்டு இவன் எப்பவுமே இப்படிதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் யாருமே வந்து நம்பல. That is how pathetic the devil is. அவ்வளவு பரிதாபமான நிலைமையில தான் பிசாசானவன் இருக்கிறான். So there is a verse in Bible which says in Matthew chapter 8 and verse 29. Matthew 8 and 29. Matthew chapter 8 verse 29, where it says, Jesus is going out to a place and there are two men who are possessed by the devil. And as soon as the devil inside them sees him, this is what the devil says about Jesus. The devil says, what do you want with us, Son of God? They shouted. Have you come here to torture us before the appointed time? See what the devil says here. What do you want with us, Son of God? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? இயேசுவே தேவனுடைய குமாரனே. Here the devil is saying, or the possessed devil is saying, Jesus, the Son of God. இந்த இடத்துல பிசாசு பிடிச்சவனுக்குள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது, இயேசுவே தேவனுடைய குமாரனேன்னு சொல்லுது. Now tell me, is the devil telling the truth or a lie? இப்ப சொல்லுங்க, பிசாசு வந்து பொய் சொல்லுதா, உண்மையை சொல்லுதா? The devil has a name which Jesus gave it as, the devil is a liar and he is a father of lies. So இயேசு வந்து பிசாசுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, பிசாசு வந்து பொய்யனுக்கு தகப்பனாவும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. Now the liar is first time telling a truth that Jesus is the Son of God. அப்படி ஒரு பொய்யன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா வந்துட்டு ஒரு உண்மையை சொல்றான். என்ன அப்படின்னா, ஜீசஸ் இயேசு வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி. Now just like the tiger story, the devil is telling the truth. Jesus, hey,
This is Jesus, Son of God. And you know, the very pathetic part is, even when he says the truth, no one is ready to believe him. ஸோ இது வந்து இந்த புலிவர கதை மாதிரிதான். ஃபர்ஸ்ட் முதல் முறையா வந்துட்டு ஒரு பொய்யன் வந்து உண்மையை சொல்றான் அப்படின்னா, ரொம்ப ஒரு பரிதாபக்குரிய நிலைமை என்ன அப்படின்னா, அதையும் யாருமே நம்பல. You know, that is how our hearts are filled with so much of lies. ஸோ இந்த மாதிரிதான் நம்மளோட இருதயம் வந்து பொய்களால நிரம்பி இருக்கிறது. You know, you know, even when Jesus is telling the truth, no one is ready to believe. Even when the devil is trying to tell the truth, still we are not ready to believe. ஸோ இயேசுவே வந்து உண்மையை சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்காங்க. ஒரு பிசாசு வந்து உண்மையை சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டேங்காங்க. That's how our Christianity is, or that's how our heart is filled with so much of lies. ஸோ இந்த மாதிரிதான் நம்ம கிறிஸ்தவமும் சரி, நம்மளோட இருதயமே சரி, பொய்யால வந்து நிரம்பி இருக்கிறது. You know, every time when Jesus has to do, whenever Jesus did a miracle, when he talks to the person, he says, it's because of your faith that this miracle happens. எப்பெல்லாம் இயேசு ஒரு அற்புதம் செய்யறாரோ, அந்த அற்புதம் செய்யறப்ப இயேசு என்ன தெரியுமா சொல்லுவாரு? உன் விசுவாசம் தான் அற்புதத்தை செஞ்சிச்சு. You know why Jesus said that? He said, why Jesus said that? It is because of your faith. ஏன் வந்து இயேசு அப்படி சொன்னாரு? உங்களோட விசுவாசம் அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னாரு? Because that is that faith area is the truth, that's something which you really believe. ஸோ அந்த ஒரு விசுவாச எல்லைதான் அளவு. பாருங்க, விசுவாசம் தான் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அதுதான் எதை காட்டுது அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு உண்மையை நம்புற அப்படின்ற அளவை காட்டுது. உண்மையை எந்த அளவுக்கு உண்மையை நம்புற அப்படின்ற அளவுதான் உனக்கு அற்புதத்தை செய்யும். You know, the reason why Jesus talks about faith is because that shows the measure of truth you really believe inside yourself. You know, that is a verse which says, if you have faith as small as a mustard seed, and if you say to the mountain, throw yourself into the sea, it will move. ஒரு வசனம் இருக்குது, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும், அந்த மலையை வந்து பெயர்த்து போ அப்படின்னு சொல்லி சொல்லுச்சுன்னா அது நடக்கும். So every time when I travel, when I see a mountain from the bus or from the train, when I see a mountain, I used to speak from my heart, in the name of Jesus, mountain, move. சின்ன வயசுல வந்து ட்ரெயின் டிராவல், பஸ் டிராவல் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி மலைகளை பார்க்கும்போது, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த மலை பெயர்ந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன். And every time I prayed, nothing happened. ஒவ்வொரு தடவையும் நான் ஜெபிக்கும் போது ஒண்ணுமே நடக்கல. So I thought in my mind, okay, I don't even have faith as small as a mustard seed. So அப்ப நான் எனக்குள்ள என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்துட்டு, ஒரு கடுகு விதையளவு கூட விசுவாசம் எனக்குள்ள இல்லையா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். But one fine day, God really opened my eyes to understand this truth. So ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து இந்த என்னோட கண்கள் வந்து திறக்கப்பட்டது. இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம், விளக்கம் என்ன அப்படிங்கறத கண்டறிகிறது. The thing is, the amount of truth I believe is the amount of faith I have. So எவ்வளவு பர்சன்டேஜ் அளவு உண்மைய வந்து நான் நம்புறனோ, அவ்வளவு பர்சன்டேஜான விசுவாசம் தான் எனக்குள்ள காணப்படும். So the truth is, God is not worried about the measure of truth you believe. So உண்மை என்ன அப்படின்னா வந்துட்டு, ஆண்டவருக்கு வந்து உன்னோட விசுவாச அளவுகோல் வந்து முக்கியம் கிடையாது. All he needs is faith. அவருக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு, விசுவாசம். Whether it is as small as a mustard seed or as big as a mountain, all he needs to is see that there is some truth or some faith you have inside yourself. So அவருக்கு வந்து அது கடுகு விதையளவு விசுவாசம் இருக்கிறத பத்தியோ, இல்லாட்டி மலையளவுக்கு விசுவாசம் இருக்கிறத பத்தியோ, அந்த அளவு மேல வந்து அவருக்கு வந்து இது கிடையாது, ஆர்வம் கிடையாது. உனக்குள்ள வந்து உண்மை எவ்வளவுக்கு காணப்படுது, கரெக்ட், எவ்வளவு அளவுல காணப்படுது அப்படிங்கறதான் வந்து அவர் பாக்குறாரு. So
the thing is, you just need faith to see a miracle. சோ ஒரு அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னா அங்க விசுவாசம் இருக்கணும். The reason why we are not able to believe is that we are not really able to come or understand the truth which God is trying to put before us. ஆஹ் நம்ம வந்து நம்ப முடியாதத்தக்கதான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளுக்குள்ள என்ன வைக்கணும்னு நினைக்கிறாரோ அதை புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறனாலதான் நம்மளால நம்ப முடியல. See, in John chapter 14, sorry, in John chapter 15, verse 4, verse 5, I'll read it for you. It says, I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். It says, if you remain in him, he will give many fruit. You will bear much fruit. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். Now, if you read verse 2, it says, he cuts off every branch in me that bears no fruit. அதே அதிகாரத்துல 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். Look at the two verses, verse 5 and verse 2. It's both are contradicting. சோ அந்த 2வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே கான்ட்ரடிக்டா இருக்கும், நேர்மாறா இருக்கும். Both the branches are in Jesus only, but one is bearing fruit and the other is not bearing fruit. ரெண்டு கொடியும் இயேசுக்குள்ளதான் இருக்குது, ஆனா ஒண்ணு வந்து கனி கொடுக்குது, ஒண்ணு வந்து கனி கொடுக்கல. So my question is, the word says in verse 5, if you remain in him, you will bear much fruit. சோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒருவன் என்னில் அதான் வசனம் 5ஆம் வசனம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். Now how a branch can remain in Jesus and still not give fruit? எப்படி வந்து ஒரு கொடி வந்து ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்து கனி கொடுக்காம இருக்க முடியும்? How is it possible? எப்படி அது எப்படி பாசிபிள்? Because both the branches are in Jesus, but the verse says, if you remain in him, you will bear fruit. But it also says, there is a branch which does not bear fruit and my father will cut it off. சோ எப்படி வந்து இயேசுக்குள்ள இருக்கிற ரெண்டு கொடியில இயேசுக்குள்ள நிலைச்சிருந்தா மிகுந்த கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு கனி கொடுக்காத ஒரு பிரான்ச்சும் இருக்குது அவருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து என்ன யோசிக்க வச்சு. Now let me explain this for you. இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். In John chapter 14, there are 3 questions over there. So யோவான் 14ஆம் அதிகாரத்துல 3 கேள்விகள் காணப்படுது. Verse 5, there is one question. 5ஆம் வசனத்துல ஒரு क्वेश्चन இருக்கு. Verse 8, there is a question. 8ஆம் வசனத்துல ஒரு கேள்வி இருக்கு. And verse 22, there is a question. 22ஆம் வசனத்துல ஒரு கேள்வி இருக்கு. Out of these 3 questions, so இந்த 3 கேள்விகளிலும் there is one question which really makes sense, which is in verse 22. So இந்த 3 கேள்விகள்ல ஒரு கேள்வி வந்து ரொம்பவே சென்சிபிளான क्वेश्चनா இருக்கும். அது வந்து 22ஆம் வசனம். Hallelujah. See, other 2 questions are like, it's like stupid questions. So மத்த 2 கேள்வியும் கொஞ்சம் முட்டாள்தனமான கேள்வி. See, Jesus is very seriously talking about something. And in verse 5, Thomas said to him, Lord, we don't know where you are going. So how can we know the way? So இயேசு வந்து இந்த இடத்துல ரொம்ப சீரியஸா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து தோமா வந்து அவரை பத்தி கேட்கிறாரு. 5ஆம் வசனத்துல தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். But Jesus previously is telling, I'm going to the Father.
சோ அதுக்கு முன்னாடி வாஸ்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இயேசு வந்து நான் என் பிதாவின் இடத்திற்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. And he's explaining many things. சோ அதுக்கப்புறம் அவர் நிறைய காரியங்களை வந்து அவர் வந்து விளக்குறாரு. Now in verse 5, this first question comes. இந்த 5ஆம் வசனத்துல வந்து முதல் கேள்வி வந்திருக்கு. And then if you read verse 7, it says, if you really know me, you will know my Father as well. From now on, you do know him and have seen him. 7ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். See here, Jesus is very confidently telling, from now on you have seen the Father. சோ இந்த வசனத்துல வந்து இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது முதல் இன்றையில இருந்து நீங்க பிதாவை பார்த்திருக்கீங்க அப்படின்னு. அதாவது இயேசு அடிச்சு சொல்றாரு, இன்னையில இருந்து நீ பிதாவை பார்த்துட்ட. Jesus is so confident, over confidently is telling, from now on you have seen the Father, man. இயேசு வந்து ரொம்ப உறுதியா சொல்றாரு, இன்னையில இருந்து நீ வந்து பிதாவை பார்த்துட்ட அப்படின்னு. Imagine if Jesus is confident, that means he is confident only. சோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இயேசுவே வந்துட்டு அவ்வளவு உறுதியா சொல்றாரு அப்படின்னா அப்ப அது உறுதியா சொல்லப்படுறதுதான். But immediately a question is coming in verse 8. சோ உடனே வந்து ஒரு கேள்வி வருது 8ஆம் வசனத்துல. Philip is saying, Lord, show us a Father and that will be enough for us. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். Jesus is telling, from now on you have seen the Father. Now he is asking the Father, you've already seen, you know everything, you've seen him, he's saying. But now he is telling, show us the Father. அதுக்கு முன்னாடிதான் வந்துட்டு இயேசு சொல்லியிருக்காரு, இப்பல இருந்து நீங்க பிதாவை பார்த்துட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து பிலிப்பு கேட்கிறாரு அப்படின்னா பிதாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. You know, Jesus, that's where Jesus is so surprised, or even when I say he's so shocked, that in verse 9 he says, don't you know me, Philip, even after I have been among you such a long time? Anyone who has seen me has seen the Father. சோ இயேசு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு அவன் அப்படி கேட்டதுல. 9ஆம் வசனத்துல வந்து சொல்றாரு, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எப்படியா சொல்லுகிறாய்? See, this is the exact representation of the branch which is in Jesus but not giving the fruit. சோ இதுதான் வந்து ஒரு சரியான உதாரணம். எப்படி வந்து இயேசுக்குள்ள இருந்தும் கனி கொடுக்காம இருக்கிற அந்த கிளையக்கான உதாரணம். See, they are with Jesus and Jesus is talking as though they know everything. He's so confidently talking, but still he's saying, please show me. You know, being in Jesus but still doesn't know Jesus. சோ அவ்வளவு காலம் வந்து அவர் நிறைய வந்து போதிச்சிருக்கிறாரு. சோ அவர் நினைச்சிட்டு இருக்காரு இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அவனுங்க வந்து அப்படியா பிதாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஈஸியா வந்து சொல்றான். சோ இதுதான் வந்து அவருக்குள்ள இயேசுக்குள்ள இருந்தும் கனி கொடுக்காம இருக்கிற கிளைக்கு ஒப்பானது. Hallelujah. Hallelujah. See, you can be a Christian. You can go to church. You can listen to messages. You can go to prayer meetings. You can go to prophets. But still, if you don't know Jesus in a way, if you don't know the Father in the way you don't know, in the way Jesus knew the Father, then you really haven't found the gospel yet. சோ நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ரெகுலரா சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கலாம், நிறைய பிரேயர் மீட்டிங்ஸ் ரெகுலரா போறவங்களா இருக்கலாம், ஏகப்பட்ட மெசேஜஸ் கேட்கறவங்களா இருக்கலாம், எவ்வளவோ பாஸ்டிங்ஸ் நீங்க பண்ணலாம். ஆனா எப்படிப்பட்டதா இருந்தாலும் இயேசு பிதாவா அறிஞ்ச மாதிரி நீங்க அறியல அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு வந்துட்டு சத்தியம் தெரியலன்னு தான். சுவிசேஷம் தெரியல. See, Jesus is so heartbroken, you know. If you read the rest of the chapter, he says, okay, at least you don't believe what I say, it's all right. At least I am doing so much of miracles and you still can't believe that I am in the Father and Father is in me.
சோ இயேசுவுக்கு வந்து இது ரொம்ப வந்துட்டு ஹார்ட் புரோக்கனான காரியம் தான், மன உடைத்தல்குரிய காரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அவர் வந்து இப்படி சொல்லியும் அவங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ அதுல வச்சாவது இயேசு குமாரன் பிதாவுக்குள்ளேயும் பிதா குமாரனிலும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு. See, today, the thing is, the problem is we are not listening. சோ பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒழுங்கா வந்து கேட்கறது கிடையாது. Jesus is talking something, these guys are listening something. சோ இயேசு ஏதோ பேசுறாரு, ஆனா இந்த டிசைபிள்ஸ் அவங்க வேற ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. They are listening to something else, and they're not getting what Jesus is trying to say. சோ அவங்க வந்து ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒண்ணு பேசுறாரு, ஆனா இவங்க வந்து ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கல. So today, I want you to come to a place where we really listen to the voice of God. சோ இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரணும். எங்க உண்மையிலே வந்து அவரோட சத்தத்தை வந்து நீங்க கேட்கறதுக்கு. We all should come to a place to listen to the voice of God because it's very, 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 very important. சோ நீங்க எல்லாருமே வந்துட்டு அவரோட சத்தத்தை கேட்கிற அந்த இடத்துக்கு வந்தே ஆகும். Because in Matthew chapter 4 and verse 4, it says, man does not live by bread alone, but by every word that comes from the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். By every word that comes from the mouth of God, which is the voice of God. சோ அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறது தான் அவரோட சத்தம். You should come to a place where you should have the practice of listening to the voice of God. சோ நீங்க என்ன மாதிரியான இடத்துக்கு வரணும் அப்படின்னா அவரோட சத்தத்தை கேட்டு பழகுற அந்த இடத்துக்கு நீங்க வரணும். If you can have the entire Bible knowledge, you might know every verse in fingertips, but if you don't know how to listen to the voice of God, then you have known nothing. உங்களுக்கு நிறைய வந்து வேதாகமத்தை குறித்த அறிவு இருக்கலாமா இருக்கும். டாப் டு பாட்டம் நீங்க வந்து ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சதா இருக்கட்டும். ஆனா அவரோட சத்தத்தை கேட்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ள நீங்க வரல அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாதது. I wanted to show you one verse from Exodus chapter 15. 15ஆம் அதிகாரம் and verse 26. யாத்ராகமம் 15:26. It says, he said, if you listen carefully to the Lord your God and do what is right in his eyes. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. Now listen, before you do something right, something good, or something perfect in the sight of God, before you do something really good, then he says, listen to me. So ஒரு செம்மையான காரியத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அவரோட சத்தத்தை கேளுங்க அப்படின்னு. Look at the verse says. He says, first thing he says, listen to me. So இதுல முதல்ல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வந்துட்டு கவனமாய் கேளு. Listen to my voice first. சத்தத்தை கவனமாய் கேளு. Then obey. அதுக்கப்புறம் நீ செம்மையானதை செய். But today, we have a practice that only when we do right, God will speak to me. சோ இன்னைக்கு நம்ம மத்தியில உள்ள பழக்கம் என்ன அப்படின்னா நான் செம்மையானதை செஞ்சாதான் அவர் வந்து கேட்பாரு, அவர் சத்தத்தை கேட்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். நான் கரெக்டா கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருந்தாதான் ஆண்டவரே என் கூட பேசுவாரு, எல்லாரும் அவர் என் கோச்சுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். We need to first show our goodness, our faithfulness, our truthfulness, our obedience, and only then we can at least have the permission of listening to God's voice. Otherwise, God is so angry with us. That's how we believe. நம்ம எப்படி நம்புறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருந்து கரெக்டா நான் வந்து ரெகுலரா எல்லாம் பண்ணா மட்டும்தான் அவரோட சத்தத்தை கேட்க முடியும்.
அவர்கிட்ட நான் நெருங்க முடியும். இல்ல அப்படின்னா அவர் ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு. அவர் ரொம்ப நம்ம மேல கோவப்படுவாரு அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நம்மளுக்குள்ள இருக்கு. But the word says, first listen to me. ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. I will show you one more verse. இன்னொரு verse காட்டுறேன். In Deuteronomy 28. உபாகமம் 28 verse 1. Anyone having KJV? In KJV it says, I don't have a KJV, but let me check 1 minute. அங்க இருக்கு. In KJV, say that if you read the verse, in Deuteronomy 28 and verse 1, it says, and it shall come to pass, if thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God, to observe and to do all his commandments, which I command thee this day, that the Lord thy God will set thee on high above all nations of the earth. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனுடைய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். So what does it say? If you diligently listen to the voice of God and obey. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ அதுதான் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ செய்யறதுக்கு நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். So if you want to diligently obey his commandments, do what he wants you to do. Before obeying, first listen to the voice of God. Without listening to the voice of God, you cannot obey the commandments in any way. So அவர் சத்தத்தை கேட்காம அவரோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம வந்து கீழ்ப்படியவே முடியாது. Am I right? That is what the word says. Yes. Right? You see, we today in our churches, in our Christianity, we are being taught to obey to the word of God, but that nobody teaches us how to listen to the voice of God. So இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல வந்துட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கறத நிறைய கத்து கொடுக்குறாங்களே தவிர ஆண்டவரோட சத்தத்தை எப்படி கேட்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம கத்து கொடுக்கறது இல்ல. We really don't know how to listen to the voice of God. So உண்மையிலே வந்து அவரோட சத்தத்துக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கறது உண்மையிலே தெரியல நிறைய பேருக்கு. We are finding it so difficult, you know, that we think it's a big challenge to listen to the voice of God is a big challenge. So அவரோட சத்தத்தை கேட்கறதே வந்துட்டு ஒரு பெரிய சவாலா வந்து நினைக்கிறோம். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு அப்படிங்கிற அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கஷ்டமான செயல் அப்படின்னு நினைக்கிறோம். But I tell you, if God is with you, if you really understand this truth, listening to the voice of God is very easy. So நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நீங்க உண்மையிலே அவரோட வார்த்தையை நம்புறீங்க அப்படின்னா அவரோட சத்தத்துக்கு வந்து அவரோட சத்தத்தை கேட்கறது வந்து ரொம்ப ஈஸி. It's not at all difficult. அது கஷ்டமே கிடையாது. You will be able to listen to the voice of God very easily. So உங்களால வந்து அவ்வளவு சர்வ சாதாரணமாக அவரோட சத்தத்தை உங்களால கேட்க முடியும். See, you know, I want to give you one more example. இன்னொரு உதாரணம் கொடுக்க விரும்புறேன். If you go to Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Here is where the man falls into sin. So இங்கதான் வந்து
மனுஷன் வந்து பாவத்துக்குள்ள விழுந்தான். Now, today I was reading this and I found it very interesting. So இன்னைக்கு நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. You know, after eating the fruit, their eyes were opened and they came to know that they were naked, according to verse 7. So 7ஆம் வசனத்தை வச்சு பார்க்கும்போது அந்த அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து நிர்வாணியா இருக்கிறத வந்து அவங்க அறிஞ்சாங்க. And in verse 8, it says, then the man and his wife heard the sound of the Lord God as he was walking in the garden in the cool of the day, and they hid from the Lord God among the trees of the gardens. 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 9th verse, but the Lord God called to the man, where are you? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். Then he answered, I heard you in the garden and I was afraid because I was naked, so I hid. அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். And he said, and then the Lord is saying, now the Lord is asking him, who told you that you were naked? அப்போ வந்து 11ஆம் வசனம், அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? Now listen, it's very interesting, you know, he's hearing the voice of God and he's afraid. So ஆதாம் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்துட்டான். Now what kind of a sound is he hearing over here? So அவன் என்ன மாதிரியான சத்தத்தை அவன் கேட்டான்? He is just hearing the presence of God coming into the garden. The Lord is not even talking anything, just his presence. So அவன் ஆதாமுக்கு வந்து தேவனுடைய பிரசன்னத்தை தான் அவன் வந்து பாக்குறான். ஏன்னா அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அவரு தோட்டத்துக்குள்ள அவர் வர்ற அந்த பிரசன்னத்தை தான் அவன் வந்து அப்சர்வ் பண்றான். The footsteps of God. So அந்த நடக்கிற அவரோட பாதம். That sound of God itself makes him fear. அந்த சத்தம் தான் வந்து அவனை பயத்துக்குள்ள நடத்துது. Now, you know, then he's saying, okay, I was afraid, you are naked. Okay, now God is telling. Now the Lord is telling, according to the 11th verse, who told you that you were naked? So அந்த 16ஆம் வசனத்துல சொல்றது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? Which means God is asking which voice or which sound told you that you were naked. அதாவது 11ஆம் வசனத்துல அடிக்கடி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு விட்டுருவாங்க, ஏன்னா மெசேஜ்ல போத்துடுவதனால விட்டுருவாங்க. பாருங்க, 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, யாரு எவன் உனக்கு சொன்ன, எந்த சத்தம் உனக்கு சொல்லுச்சு நீ நிர்வாணி? அவன் கேட்டது என்ன சத்தம்? You understand? The Lord is asking, who told you that you were naked? Which sound, which voice told you that you were naked? So இப்போ உங்களுக்கு புரியுதா? அங்க ஆண்டவர் வந்து கேக்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்போ உனக்கு யாரு சொன்னா நீ நிர்வாணி அப்படின்னு சொல்லி உனக்கு யார் சொன்னது? யாரோட சத்தத்தை நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறார். Here in verse 7, if you see, then the eyes of both of them were opened and they realized that they were naked. They realized that they were naked. அப்பொழுது 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. So a voice which came from the fruit which they ate gave them a knowledge that they were naked. அந்த அவங்க சாப்பிட்ட அந்த பழத்துல இருந்து வந்த
சத்தம் அவங்களுக்குள்ள அவங்க நிர்வாணி அப்படிங்கிறத சொல்லிச்சு. Now this voice from the fruit is coming from inside. சோ இந்த சத்தம் அந்த பழத்துல இருந்து வந்த சத்தம் அவனுக்குள்ள இருந்து எழும்புச்சு. That's why it comes as a knowledge சோ அதனாலதான் அது வந்து அறிவா or a realization. அதான். அது வந்து அவனுக்கு அறிவு சார்ந்ததா வந்து அது காணப்பட்டது. அறிவு சார்ந்ததும் உணர்த்தப்படுதல் அவனுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் அந்த knowledge கொடுக்குது. So now the voice of God, when he heard that the footsteps of God, which was coming from the outside, and the voice from the fruit was sounding from the inside. சோ அவனுக்கு வெளியில இருந்து ஆண்டவரோட பிரசன்னம் அந்த நடோட சத்தமும் உள்ளுக்குள்ள அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் அதுல இருந்து வந்த அந்த நாலேஜ் அந்த சத்தமும் அவனுக்கு கேக்குது. Now see, they interchanged. Previously, the voice of God was from inside. So he was comfortable. He didn't know anything. Now the voice of God went out and the voice of the fruit came inside. சோ இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவரோட சத்தம் வந்து அவனுக்கு உள்ள இருந்து காணப்பட்டது. சோ அவன் ரொம்ப ஃப்ரீயா இருந்தான், அவனுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப வந்து அவனுக்குள்ள இருந்து அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் அவனுக்குள்ள இருந்து அந்த சத்தம் வந்து அவனை வந்து பயத்தை கொண்டு வந்தது. Hallelujah. See, if you believe, that's why Jesus said, if you believe that I'm in the Father and the Father is in me, and if you are in me and I am in you, then you will bear much fruit. அதனால இயேசு சொல்றாரு, நான் சொல்றேன்டா, நான் பிதாக்குள்ள இருக்கிறேன், பிதா என்னில இருக்கேன்னு சொன்னா நம்புடா. ஏன்னா அப்படி நீ நம்பினா நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ள இருப்பேன். அப்படி நீ எனக்குள்ள இருந்த அப்படின்னா நீ மிகுந்த கனி கொடுக்கிறவனா மாறிடுவ. Hallelujah. So we need to become, come to a place where we can easily listen to the voice of God. சோ நம்ம எந்த மாதிரியான இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவரோட சத்தத்தை கேட்கிற அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ரொம்ப ஈஸியா வரலாம். So when the word says, now we read the verse in Deuteronomy chapter 28 verse 1 where it says, if you want to obey, you should first listen to my voice. உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி நீங்க எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா என்னோட சத்தத்தை ஃபர்ஸ்ட் கேட்கணும். So if God says every time first listen to my voice, so ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட சத்தத்தை கேளு. If he's really saying that, which means he's inviting you for a conversation. So அவர் உண்மையிலே அப்படி சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து உங்களை வந்து ஒரு உரையாடல் பண்றதுக்கு அவர் அழைக்கிறார். அவரோட உரையாடல் பண்றதுக்கு அவர் அழைக்கிறார். Amen. Amen. He's a God who wants to have a conversation with you. So அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா அவர் நம்ம கூட வந்து ஒரு உரையாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புற தேவன் அவர். Because in that voice is where you find the relationship with him. So அந்த சத்தத்துல தான் வந்துட்டு அந்த உரையாடல் சத்தத்துல தான் வந்துட்டு அந்த உறவை வந்து நீங்க கரெக்டா வந்து புரிஞ்சிக்க முடியும். Hallelujah. Hallelujah. And also if you see every law and commandments, whatever laws and commandments you see, in each and every law and commandment, if you carefully see, you will find that everything is attached to our emotions. So கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஒவ்வொரு கட்டளையும் ஒரு கற்பனைகளையும் நீங்க வந்து தெளிவா வாசித்தீங்க அப்படின்னா நம்மளோட உணர்ச்சியோட அது வந்து சம்பந்தப்பட்டதா இருக்கும். Amen. Yeah. If God says teeth for teeth, then again it's attached to the anger emotion. So இப்ப ஆண்டவர் வந்து பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அது வந்து கோவத்தோட அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். So every law is very closely tries to put a fence to you, saying that, oh, control your emotions, don't get angry, don't be lustful, don't go into unforgiveness. That is how it talks about. ஒவ்வொரு நியாய பிரமாணத்தையும் ஒவ்வொரு கட்டளையில நீ பாத்தீங்கன்னா அது உன்னுடைய இருதயத்தின் உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் தான் தொடர்பா இருக்கும். பாருங்க, இயேசு சொல்றார் சத்ருவ நேசி, which means Jesus is saying love your enemies, which means he's addressing your emotion. இங்கேயும் வந்து அவர் உணர்ச்சியை தான் அட்ரஸ் ஆகும்.
So every law and commandment is attached to our emotions. சோ ஒரு கட்டளையும் கற்பனையும் உணர்ச்சிகளோட நம்மளோட உணர்ச்சிகளோட தான் அது வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. You cannot find any law or commandment outside the emotions. சோ நம்ம வந்து உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட எந்த கட்டளைகளையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. I have a lot to say, but I just want to finish with one example. நிறைய இருக்கு, இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். See, I want to give you one example. I don't want to go into the verse, but I'll just give you this example. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன், வார்த்தைக்குள்ள போகல. Elijah and Jezebel. எலியாவும் எசபேல் ராணி. Now, Elijah, he was a man like who says, I am someone who stands before God, and if I say there will be no rain, means there will be no rain. Until I say there will be rain, there will be no rain. எலியா வந்து ரொம்ப உறுதியா வந்து நான் வந்து எலியா வந்து எப்படிப்பட்டவனா, நான் தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒரு ஆளு, நான் சொன்னாதான் மழை பெய்யும், நான் சொல்ற வரைக்கும் மழையே பெய்யாது. That was his attitude. His attitude was, I am standing before, which means he says, I am very perfect man. So in my perfectness, if I say, this is what will happen. எலியா வந்து அவனுக்குள்ள வந்து நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட், எல்லா விஷயத்திலயும் நான் ரொம்ப கரெக்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு இருக்கிறான். சோ அதனால நான் சொன்னா மழை நிக்கும், நான் சொல்லும் போது நான் எப்படி சொல்றேனோ அதுபடி நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவனா இருந்தான். So now God is allowing him to just go, as per how he wants it to be. ஆண்டவர் வந்து அதை வந்து அப்படியே அனுமதிச்சார். அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அதுபடியே அவர் அனுமதிச்சுட்டு இருக்கார். He goes and sits in a brook, and a crow is coming and feeding him. ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல போய் உட்கார்ந்தாரு, அங்க வந்து ஒரு காக்கா வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. Then he goes to a widow, and the widow is feeding him. அதுக்கப்புறம் ஒரு விதவை தாய் கிட்ட போனாரு, அப்புறம் அங்க வந்து அவங்களும் சாப்பாடு கொடுத்தாங்க. Now he challenges the prophets, and fire comes from heaven. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து அவர் வந்து சேலஞ்ச் பண்ணாரு, அதே மாதிரி வானத்துல இருந்து அக்னி இறக்கி காட்டுறேன். Then he kills all the prophets of Baal. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வந்துட்டு அவர் கொன்றாரு. Now finally he makes the rain to come down. ஃபைனலா வந்துட்டு மழைய வந்து வர வச்சாரு. Now he is like, he thinks, okay, now I have achieved. இப்ப வந்து அவருக்குள்ள வந்துட்டு ஒரு எண்ணம் என்னன்னா, நான் எல்லாத்தையும் வந்துட்டு சாதிச்சிட்டேன். He thought, okay, now Jezebel and Ahab will repent. Jezebel and Ahab will repent. மனம் திரும்பும். So இப்ப எலியா என்ன நினைக்கிறான், சரி இவ்வளவு பண்ணிட்டோம், அதனால ஆகாபு ஜெசபேலும் மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். But to his surprise, to Elia's surprise, Jezebel is coming and saying, by tomorrow at by this time, your head will not be on your shoulders. So அவனுக்கு அவன் ஆச்சரியப்படுறதுக்கு விதமா நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எசபேல் ராணி வந்து சொல்றா, நாளைக்கு இந்நேரத்துக்கு வந்துட்டு உன் தலை வந்து உடம்புல இருக்காது அப்படின்னு. That is where Elia is shaken now. So அங்கதான் வந்துட்டு அவன் பயங்கரமா வந்துட்டு ஆடி போயிடுறான். He's totally broken. பயங்கரமா உடைக்கப்பட்டுறான். He's saying, oh, I don't want to live, please take my life. அப்பதான் அவன் வந்து அறிக்கை விடுறான், நான் உயிர் வாழவே விரும்பல, என்னை எடுத்துருங்க அப்படின்னு. But you know how God responds? உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் அங்க அதுக்கு எப்படி பதில் கொடுத்தாருன்னு? He is not bothered about how broken he is. So ஆண்டவர் வந்து அவன் வந்து எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கறத பத்தி அவருக்கு கவலை இல்ல. Very sarcastically he is answering him. ஒரு நக்கலா வந்து அவர் வந்து பதில் சொல்றாரு, என்னன்னா, what do you want? Why are you here? உனக்கு என்னப்பா வேணும், ஏன் இங்க இருக்க அப்படின்ற. Every time he's asking the same question again and again. If you read, you can go and read it. நீங்க அதை வாசித்து பாத்தீங்களா தெரியும், ஒவ்வொரு தடவையும் ஒரே கேள்வியை தான் வந்துட்டு எலியா கேட்டுட்டே இருக்கிறான். அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப நக்கலா தான் பதில் சொல்லிட்டு. Final time the Lord is asking, what do you want? கடைசியா ஒரு தடவை வந்து கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படி. He said, oh, they killed everyone, now this is now finally they're trying to kill me as well. திருப்பி அதே பாட்டு வந்து பாடுறான், எல்லாம் அதெல்லாம் கொண்டுட்டாங்க, இதெல்லாம் எடுத்துட்டாங்க, கடைசியில இப்ப என்னையும் கொல்ல போறாங்க அப்படின்னு. And I'm the only one left. நான் ஒருத்தன் தான் வந்து விடுபட்டிருக்கேன். That's when God says,
அங்கதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, Don't think that you're the only one left. There are 7,000 I have saved for myself. அப்ப வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ மட்டும் தான் விடப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத, 7,000 பேர் அந்த மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. This guy, because of his word of drought, that widow would have been died. If he had not gone to that widow would have died. So எலியா வந்து அந்த அந்த விதவ அம்மா கிட்ட போகாம இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த விதவ அம்மா வந்து செத்துரு. And if that woman would have died, that would have been because of Elijah only. அந்த அம்மா இறந்திருந்தாலும் அது வந்து எலியாவால தான் இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை இறந்திருந்தா வேலை இறந்திருந்தா அதுக்கு பொறுப்பு எலியா தான். Just imagine, instead of challenging the king and the queen, he made everyone in the country to suffer. எலியா ராஜாவையும் ராணிக்கும் மட்டும் சவாலை கொடுக்காம தேசத்துல இருக்கிற எல்லாரையுமே கஷ்டப்பட வச்சிட்டான். Which means he was just acting because of his perfectness, his holiness, his way of obeying God. So he had a pride that he was perfect. சோ அப்படின்னா என்னன்னா அவன் வந்து அவனோட பெர்ஃபெக்ட்னஸ்ல அவனுக்கு வந்து தான் ரொம்ப கரெக்டா இருக்கிறோம் எல்லா இதுலயுமே அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் அதுல வச்சுதான் அவன் வந்து போயிட்டு இருந்தான். And he also had a pride upon his calling. அவனோட அழைப்புலயுமே வந்து அவனுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. Now God was very silent till then. அது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருந்தாரு. God did whatever he wanted him to do. அவன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சானோ அவன் செஞ்சான், அவரும் பொறுமையா இருந்தாரு. Finally, when he really wanted to hear God's voice, சோ கடைசியா வந்து அவன் உண்மையிலே ஆண்டவரோட சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் God gave him a surprise that there are 7,000 left. அப்பதான் ஆண்டவர் வந்து அவனை ஆச்சரியப்படுற விதமா சொல்றாரு, 7,000 பேர் இந்த மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு. So imagine if you are trying to obey the Lord without hearing the voice of God, then this is how the situation will be. சோ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க வந்து எல்லாத்துலயும் ஒபீடியன்ஸா பயங்கர வந்து கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கணும்னு நினைச்சு அவரோட சத்தத்தை கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நிலைமை தான். That is how many of the time, we are so confused. Okay, I am obeying, I am fasting, I am praying like this, I am doing that, but still I'm not able to find the answer. சோ அதனாலதான் நிறைய நேரத்துல வந்து நிறைய பேர் வந்து கரெக்டா வந்து அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவர்கிட்ட எல்லாமே நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் பண்றேன், நான் வந்து ஜெபம் பண்றேன், எல்லாமே நான் பண்றேன், ஆனாலும் வந்துட்டு ஒண்ணுமே நடக்கல. Because you are not first, you try to do something and then you try to listen to the voice of God. ஏன்னா வந்து நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அது முடியாம போகுது. But the word says, not me, but the word, that's what we read. The word says, first listen to my voice and then go into obedience. So நான் சொல்லல, வார்த்தை தெளிவா சொல்லுது, முதல்ல என்னோட சத்தத்தை கேளு, அதுக்கப்புறம் தேவையானவற்றைகளை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. Hallelujah. Hallelujah. May this word open your eyes today. So இந்த வார்த்தை உங்கள் கண்களை திறப்பதாக இன்றைக்கு. May this word enlighten you. இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க கண்களை திறப்பதாக. It's not at all a difficult thing to listen to God. So ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறது வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி அது. David was a man who listened to the voice of God. So தாவீது வந்து ஒரு மனுஷன், தாவீதுங்கிற மனுஷன் வந்து ஆண்டவரோட சத்தத்துக்கு ரொம்பவே செவி கொடுக்கிறான். That's why whenever, when he went to a very confused state, he was so confident that God is still with him. So அதனாலதான் வந்து தாவீது வந்து என்ன மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ள போனாலும் அவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தான். Even when God punished him because of Bathsheba, when he learned that the child is dead, he just said, okay. He went, he washed his face, he went and he started to eat, and then he went and thanked God for everything. So பத்ஷேபா கிட்ட அவன் பண்ண தப்புனால அவனுக்கு அந்த குழந்தையை இழந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை பெருசா எடுத்துக்காம தட்டி விட்டுட்டு முஞ்ச கழுவிட்டு அவன் போயிட்டான். It's because he was a man who was listening to the voice of God. So ஏன்னா அவன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா அவரோட சத்தத்தை கேட்கிறவனா இருந்தான்.
Because when you learn to listen to the voice of God, that gives you a confidence that you are in Him and He is in you. So அவரோட சத்தத்துக்கு கேட்க நம்ம பழகணும் அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு உறுதி வரும். என்ன அப்படின்னா நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் அப்படிங்கறதுல ரொம்பவே வந்து ஒரு கான்பிடென்ட் வரும் நம்மளுக்கு. I see a presence of God which is moving right now. So ஆண்டவரோட பிரசன்ஸ வந்து இங்க நான் பாக்குறேன். There's a powerful presence moving right now. There's a powerful presence that is moving right now among us. நமக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். You know, our God is a God who wants to show His love through His voice. So நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா அவரோட அன்பை வந்து அவரோட சத்தத்தின் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். Because you know, Adam here was full of fear and he went into hiding. So ஆதாம் வந்து பயங்கர ஒரு பயத்தோட காணப்பட்டான். அதனாலதான் அவன் வந்து மறைவுக்குள்ள போனான். Because he thought in the place where he hid, God is not there. So அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா எந்த இடத்துல வந்து அவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டானோ அங்க வந்து ஆண்டவர் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். But God went in search of him to the place where he was hiding. ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவனை தேடி போனார். அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தானோ அங்க தேடி போனார். In the same way, when you are in pain, when you are broken, when you are shattered, when you are in trauma, you think God has left you. God is not there. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பயங்கர ஒரு வலியிலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் நீங்க இருக்கும்போது ஆண்டவர் என் கூட இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிறீங்க. You thought God has forsaken you. சோ உங்களை வந்து அவர் மறுதலிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. But I tell you, Jesus went into your pain and He found the Father from that pain. So For you. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இயேசு வந்து உங்களோட அந்த வழிக்குள்ள போய் அங்க வந்து அவர் பிதாவை வந்து கண்டுபிடிச்சார் உங்களுக்காக. That's why He said, my father, why have you first? No, my God, why have you forsaken me? Is a voice which He represented as my voice to the Father. So அதுலதான் வந்துட்டு என் தேவனே ஏ அப்படிங்கிற ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற நம்மளோட குரலை தான் நம்ம சார்பா அவர் வந்து அதை வெளிப்படுத்தி பிதாவின் இடத்துல காட்டினார். And He found the Father in the cross, in our pain. So அங்கதான் வந்து அவர் வந்து பிதாவை பார்த்தாரு அந்த சிலுவையில நம்மளுக்காக. Hallelujah. Today you have to find the voice of God in your pain. So இன்றைக்கு வந்து உங்களோட கஷ்டத்திலையும் கவலையிலையும் உங்களோட வழிகளிலும் நீங்க வந்து அங்க வந்து நீங்க அவரோட சத்தத்தை நீங்க பார்க்கணும். That will bring you out of every situation. So அந்த சத்தம் வந்து உங்களை வந்து எல்லா சூழ்நிலையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. We are going to pray. ஜெபிக்க போறோம். We are going to pray as the Holy Spirit moves. ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நம்ம ஜெபிக்க போறோம். Everyone join with me and start praying. I see a mighty move of the Holy Spirit. எல்லாரும் எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. Daddy, I bless everyone who have joined in today. May your voice manifest in their heart. உம்முடைய சத்தம் இவர்கள் இருதயத்துல தொனிக்கட்டும். Help us to find your voice. Help us to understand your voice. I want to say one last thing. You know, when we started the message, I told you, even if the devil tells the truth, we are not able to believe. So நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் ஒரு பிசாசு வந்து ஒரு உண்மையை சொன்னா கூட நம்ம நம்ப மாட்டோம். This happened until the time of Paul. பவுல் காலம் வரைக்கும் இது நடந்தது. There was one lady possessed with a spirit, and she was telling she was going wherever Paul went and said, listen to him. He is telling the truth. He is telling about the truth about God. So ஒரு லேடி ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு லேடி வந்து
எங்கெல்லாம் பவுல் வந்து போனாரோ அங்கெல்லாம் வந்து போயிட்டு இவர் உண்மையதான் சொல்றாரு, இவர் உண்மையதான் சொல்றாரு அப்படின்னா இவர் சொல்றதை கேளுங்க. இவர் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லிட்டு இருந்தாங்க. No one was ready to listen. ஆனா யாருமே வந்து அதை கேட்கறதுக்கு வந்து ரெடியா இல்ல. Finally, Paul got irritated and said, "In the name of Jesus, you get out." ஆஹ் இறுதியா வந்து பவுலுக்கே வந்துட்டு ரொம்பவே எரிச்சல் வந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Immediately, that spirit left that woman. சோ உடனே வந்து அந்த ஸ்பிரிட் வந்து அந்த லேடியை விட்டுச்சு. Immediately, until then, everyone was silent. Now everyone turned against Paul. அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இத நடந்த உடனே வந்து பவுலுக்கு ஆப்போனண்டா வந்துட்டாங்க எல்லாருமே. See how funny it is. எவ்வளவு ஒரு வேடிக்கையானது. So, you know, that girl, that lady with the spirit was telling, he is telling the truth, please listen to him. அந்த பிசாசு பிடிச்ச அந்த அம்மா வந்து சொல்லுது, உண்மை சொல்லுது, இந்த மாதிரி அவர் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி உண்மையதான் சொல்லுது. Nobody listened to that. ஆனா அப்ப யாருமே வந்து கேட்கல. Now, after that spirit left, this woman could not say anything. அந்த பிசாசு அந்த அம்மா விட்டுட்டு போன உடனே அந்த அம்மாவால எதுவுமே சொல்ல முடியல. Now, because that woman is not able to not foretell anything, now they are something, this guy did something. இப்ப வந்து அந்த அம்மாவால குறி சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, ஐயோ என்னமோ பண்ணிட்டாரு இவரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவருக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டாங்க, பவுலுக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டாங்க. See, even if the devil is telling something, we are not able to believe. Even if God is telling something, we are not able to believe. சோ இங்க பாருங்க, பிசாசு சொல்றதையும் பிசாச சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் நம்புறதுக்கு முடியல. ஆண்டவரே வந்து உண்மையை சொன்னா கூட நம்மளால நம்ப முடியல. Let us not be in this state. சோ இந்த நிலைமையில வந்து நம்ம யாருமே இருக்க வேண்டாம். Let us give our heart to listen to the truth. சோ நம்மளோட இருதயத்தை வந்து நிஜத்துக்கு நேராக வந்து நம்ம திருப்புவோம். God is setting some of you free today. நீங்க நிறைய பேரை விடுதலைக்குள்ள ஆண்டவர் நடத்துறாரு. This word is delivering you today. இன்றைக்கு இந்த வார்த்தை வந்து உங்களை விடுதலைக்குள்ளாக நடத்தும். Yes, this word is delivering many of you here. இங்க இருக்கிற நிறைய பேரை வந்து இந்த வார்த்தை வந்து உங்களை விடுதலைக்குள்ளாக நடத்துது. Daddy, in the name of Jesus, I speak your life into them. இயேசுவின் நாமத்தினால் உமது ஜீவனை இவர்களுக்குள்ள பேசு. Daddy, I pray that in the name of Jesus, that their heart be opened to listen to your voice. God is a faithful God. Surrender your heart today. See, you don't look for answers. Just tell him, Lord, this is what I am, speak to me. ஆண்டவரே, இது அவரே எனக்கு ஏதோ அவர் பதில் கொடுக்கணுன்ற மாதிரி பார்க்காதீங்க. ஆண்டவரே, இதுதான் நானு, இதுதான் என் நிலைமை, என்ன சொல்றீங்க அப்படி கேளுங்க. Today, like Ramantarabe Kaba, some of your eyes and ears are opening today. God is opening your heart today. உங்க இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு திறக்கிறார். Lebra Mantarabe Kaba Ladaraba. In the name of Jesus, I speak life. Thank you, Daddy. There's a presence, the presence of God. உன் வியாதியில பிசாசு சொல்ற பொய் நீ சரியாக மாட்டேன்னு சொல்றதுதான். உன் வியாதியில உன் சூழ்நிலையில பிசாசு சொல்றது இது மாறவே மாறாதுன்றதுதான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த பொய்கள் ஆண்டவர் இன்னைக்கு கேன்சல் பண்றார். God is canceling every lie of the enemy today. Every lie of the enemy in your business. The devil is telling you that no, you're not going to see anything, any profit. You're not going to see any progress. I say it's a lie and I cancel it in the name of Jesus. I speak a blessing over your situation, in your business, in your health, in your workplace, in your finances. I speak progress. இயேசுவின் நாமத்தினால உன் பிசினஸ்ல, உன் வேலையில, உன்னோட பைனான்ஸ்ல, உன் ஆரோக்கியத்துல, உன் சுகத்துல, உன் குடும்ப வாழ்க்கையில
நான் ஜீவனை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன். தேங்க்யூ டாடி. லப்ரா மாந்தர பேக்கபாலதரபா ஷகா பல சில சங்கிலிகள் உடைகிறத பாக்குறேன். Some chains are being broken right now. Right now, I break you. Let the chains be broken. Let there be a progress. As you are listening to this voice, as you are listening to this, as this voice is being sounded in your house, the chains of darkness in your house is being broken. உன் வீட்டுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற நீ, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற இருளின் சங்கிலிகள் உடைகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நெடுநாளாய் போராடுகிற போராட்டங்கள் இன்னைக்கு முடிவுக்கு வருகிறது இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus, everything is coming to an end right now. Labra mantara be kabaladara. Labra baba baba. Everyone, every sickness be gone in Jesus' name. I speak to every sickness. உனக்குள்ள இருக்கிற வியாதியை பார்த்து நான் பேசுறேன். பொல்லாத வியாதியை, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். உன் வியாதியை பார்த்து நான் பேசுறேன். I speak to your sickness. Sickness, listen to my voice. வியாதியை என் குரலை கேள். In the name of Jesus, get out of the body right now. Get out of the body right now. Every sickness out in the name of Jesus. I speak healing to that physical body. I speak restoration to that physical body. Right now, every sickness, every chains of sickness be broken in the name of Jesus. By the authority given to me, I break it. I cancel every doctor's report. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Thank you, Lord. Reka baba la katorobo. Labra mama mama mama. Every financial chains are being broken. உன்னுடைய வருமானத்துல இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். I speak peace into your jobs. I speak peace into your businesses. Thank you, Lord. Reka baba laka lato robo kobola da raba. Lada raba kabala da rabe kabala da raba. Daddy, I bless everyone who have come here today. In the name of Jesus, may your glory fall upon them and their family. I'm seeing something in my spirit. என்னோட ஆவியில நான் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். Certain families which are broken is getting united back again. Relationships are getting reunited, is being healed as we speak. Broken relationships are being healed. Thank you, Jesus. Families are being united. Thank you, Father. Daddy, I bless everyone who have come in today. Lord, I give you the glory, I give you the honor. In Jesus' name I pray. Amen. Amen. Okay. Anyone having any special prayer request? You can just tell me. And I would like to pray for you. Any special prayer request? Yes. நீங்க மைக் ஆடியோவை திறந்து நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். மெசேஜ்ல டைப் பண்ணிக்காதீங்க, அதை பார்க்கறதுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டம். So if you have any prayer request, just tell me in the audio. Praise Lord அண்ணா. சொல்லுங்க பிரதர். அண்ணா, ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட். அம்மாவுக்கு போன வாரத்துல டக்குன்னு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பிரெயின்ல சின்ன சின்னதா ஒரு பிரெயின் கிளாட் ஆனதுனால கையும் காலும் சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ப்ரேயர் ரெக்வஸ்ட் பாஸ்டர்ஸ்
பாஸ்டர்ட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்ப அது எல்லாத்துலயும் தாண்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா கன்டினியூஸா வந்து அதுல ஒரு ஹீலிங் தேவைப்படுது. அதுக்காக உங்கள்ட்ட நான் இப்ப ஜெபிக்க ரெக்வெஸ்ட் பண்றேன். அந்த கை, கால் அவங்களால இன்னும் எந்திரிச்சு செல்ஃபா எந்திரிச்சு உட்கார முடியல. அந்த இடத்துல ஹீலிங் வேணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன். நான் ஜெபம் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும். இப்ப நான் சிக்னஸ்க்காக தான் இப்ப அதிகமா ஜெபம் பண்ணேன். கவலைப்படாதீங்க. டாடி இயேசுவின் நாமத்தினால அந்த அம்மாக்கு பார்த்து நான் பேசுறேன். எங்க இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். அவங்க சரீரத்தை பார்த்து பேசுறேன். சரீரமே என் குரலை கேளு. இயேசுவின் நாமத்தினால உனக்கு நான் பரிபூரண சுகத்தை பேசுறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தை பேசுறேன். I ஆமென். speak ஸ்தோத்திரம். healing in the name of Jesus. ஆமென். ஸ்தோத்திரம். Restoration. ஜீவனை பேசுறேன். தீர்க்காயுச பேசுறேன். ஜீசஸ். டாடி டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டுகளை நான் கேன்சல் பண்றேன். பரிபூர்ண விடுதலை நான் பேசுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. இனி வேற ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா? பேசுறாங்க பிரதர். மீனா பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். யுஎஸ்பியுடைய ஜாப்புக்காக ஜெபிங்க பிரதர். அவ எந்த ஜாப்புக்கு போனாலும் அங்க போய் ஸ்டாண்டர்டா இருக்க முடியல. போனாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எதனா ஒரு சொல்லிட்டு அவங்களே ஸ்டாப் பண்றாங்க. அது இல்லாம வேற இப்ப வேற ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாவே இருக்குது. வந்து 2 months தான் ஆகுது. அவங்க தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நேற்று சொன்னீங்கல்ல என்கிட்ட. ஆமாங்க பிரதர், அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க பிரதர். டாடி இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பத்துக்காக எல்லாரும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இந்த குடும்பத்துக்காக இவங்க ரொம்ப வருஷமா தெரியும், என் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். டாடி இயேசுவின் நாமத்தினாலே இவங்க கடந்து போகிற எல்லா நெருக்கடிகளையும் இப்போ நெருக்கடிகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. In the name of Jesus, நெருக்கடிகள் மறைந்து போவதாக. டாடி ரபா பாலா கத ரபோ ஷத ரபி கபால பாலபா. ஒரு அற்புதம் இப்ப நடப்பதாக. ஒரு அற்புதம் இப்ப நடப்பதாக. பொல்லாத சத்ரு கையை எடு. குடும்பத்தை விட்டு கையெடு. பிள்ளைகளை விட்டு கையெடு. வேலையில ஒரு சமாதானமும் உயர்வும் ஆசீர்வாதமும் இருப்பதாக மகளுக்கு. வீட்டு வாடகை போன இடத்துல ஒரு சமாதானம் இருக்கட்டும். அந்த ஹவுஸ் ஓனருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவீராக. இப்பொழுதே அது விலகட்டும். சத்ரு ஒரு சமாதானத்தை பேசுறேன். நான் பிளஸ் பண்றேன். மீனா சிஸ்டர் கர்த்தர் சொல்றாரு, ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். எல்லா போராட்டமும் அமைதலாகும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். பிரதர், நான் அண்ணா ஜூலி பேசுறேண்ணா. சொல்லுங்க ஜூலி சிஸ்டர். அண்ணா, இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு டிப்ளாய்மெண்ட் வந்திருந்துச்சு ஸ்கூல்ல. எக்ஸஸ் போஸ்ட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா ரொம்ப தைரியமா தான் இருந்தேன். நான் அக்காவுக்கும் லைக் காட் வில் சி எவ்ரிதிங், என்ன நடக்குதோ நல்லதாவே நடக்கும்னு. யூஸ்வலா தூரம் பிளேஸ் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு வீட்டு பக்கத்துலயே ஏற்கனவே போன ஸ்கூலோட அது 12 கிலோமீட்டர். இப்ப எனக்கு கிடைச்சது வந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே ஆண்டவர் எனக்கு பக்கத்துலயே எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரு. ரொம்ப கிருபையா. அது சாட்சியா. அதுக்காகவே எனக்கு தொடர்ந்து எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அடி மகளை இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் ஒரு உயர்வை கொடுங்க. உங்களுடைய அதிசயங்களை காணட்டும். இன்னும் அறிய வேண்டிய விதத்துல, இன்னும் ஆழத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா. பிளஸ் பண்ணுங்க. In Jesus name. Amen. Amen. Thank you, brother. Thank you sister. வேற யாராவது இருக்கீங்களா? Anybody else? நான் ரக்ஷான் பேசுறேன், ஸ்ரீலங்கா. சொல்லுங்க ரக்ஷன் பிரதர்.
நல்லா இருக்கேன் பாஸ்டர். இப்போ என்னன்னா, நான் வந்து இப்போ நடந்தது என்னன்னு சொன்னால், நான் ரொம்ப ஒரு பாடி பெயினோட தான் வந்து இப்போ இந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டேன். ஓகே. ஆனால் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அந்த பாடி பெயினே இல்லை. வாவ், பிரைஸ் காட். அப்போ அடுத்தது இப்போ நான் வந்து இப்போ வந்து கடவுளுக்குள்ளான காரியங்களில் ரொம்ப சர்ச் பண்ணி அதுகளுக்கு ரொம்ப டீப்பாக போகணும் அப்படின்ற ஒரு இதில் சர்ச் பண்ணிக்கிட்டு அந்த காரியங்களை ரொம்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு எனக்கு ஒரு சரியான கைடன்ஸ், இன்னும் டீப்பாக போகிறதுக்கு இதில் நிறையா அந்த குழப்பங்கள், இது சரியா இது இல்லையா அப்படின்ற அந்த பிரச்சனைகள் அதுகளும் வருது. அதெல்லாம் சரியான கைடன்ஸோட, ஏன்னா ஒரு சில நேரங்களில் இப்போ அன்னைக்கு ஒரு சர்ச்சில் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ப்ரீச்சர் வராதனால என்னையே ப்ரீச் பண்ண விட்டுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வருது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நாங்களும் சரியாக எதுவுமே அந்த கைடன்ஸ் இல்லாமல் நாங்களும் எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுலேயும் இருக்கேன். ஓகே. அப்போ இப்போ அந்த முன்ன நீங்கள், நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயரோ அதுக்கு முதல் இயரோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் ஜாயின் பண்ண புதுசில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் அந்த ஒதுக்கப்பட்டு இருந்தவன ஒரு தூணாக மாற்றுவார் அப்படின்னு. அந்த தூண் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அப்போ இதுக்காக ப்ரே பண்ணுங்க. ஓகே. நல்லவர். ரக்ஷன் பதருக்கு நான் என்ன சொல்றது, எல்லா ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கேட்ட செய்தி தான், ஆண்டவர் முதல்ல சத்தத்தை கேட்க பழகு. Daddy, in the name of Jesus, Amen. let him grow strong. ரக்ஷன் வந்து from ஸ்ரீலங்கா, அதனால I'm really happy for him. மகனுக்காக நான் ரொம்ப ஆண்டவரை துதிக்கிறேன். I want everyone to pray for him. Really bless him. He's a very wonderful person, a wonderful man of God. Daddy, in the name of Jesus, I bless him. May he multiply. May he grow stronger. May he increase. In Jesus' name I pray. Amen. Amen. Okay. Anybody else? பிரதர், ஒரு சின்ன டவுட் ஆனே, சொல்லுங்கண்ணே. காட் வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமாண்ணே. அது என்ன பண்ணணும் பிரதர்? பிராக்டிஸ்னா இப்ப நம்ம கேட்கணுமா, அவர்கிட்ட பிரேயர்ல கேட்கணுமா, என் கூட பேசுங்கன்னு கேட்கணுமா, அல்லது இப்ப ஒரு சில மெசேஜஸ் மூலமா பேசுறாரு, அது எனக்கு தெரியுது. மற்றபடி பிரேயர்ல கேட்கணுமா நம்ம அவர்கிட்ட? ஓகே, நான் இது வந்து நான் இப்ப உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்றேன். ஆனா நான் இது செய்தியை கத்தருக்கு சித்தமானா நான் அடுத்த நெக்ஸ்ட் மீட்டிங்ல நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த வாய்ஸ முதல்ல கேட்க வேண்டியது இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் கேட்கறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுதான் முதல்ல கேட்கறது தான் இம்பார்ட்டன்ட் தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த பாயிண்ட். ஸோ எப்படி கேட்கறது அப்படின்றது வந்து, எப்படி அறிகிறது அப்படின்றது வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் எந்த பொய்யுமே நம்மளுக்கு பொய்யா இருந்தாலும் நிஜமா இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்யாத ஒரு இடம் எதுனா நம்மளுடைய பெயின். கரெக்டா? எந்த ஒரு நிஜமா இருந்தாலும் எந்த ஒரு பொய்யா இருந்தாலும் நம்மளுக்கு கடவுள் இல்லைன்னு நம்ம எந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம்? நம்மளுடைய வழியில, நம்மளுடைய இருள்ல தான். கரெக்டா? கரெக்டாண்ணே பால்ல? ஆமா பிரதர். ஒரு வாட்டி ப்ரூஸ் வந்து ஜோம் பண்ணாரு என்கிட்ட. அப்ப ஜோம் பண்ணும்போது இதே கொஸ்டின் கேட்டேன். இல்ல, அவரு உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு எப்போதுமே, ஆனா அது எனக்கு தான் கேட்க மாட்டுது. அப்போ வந்து மத்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறைக்கிறது எப்படின்றதான், என்ன மத்த டிஸ்டர்பன்ஸ்னால என்னால அது கேட்கல. அதுதான், அதாவது
எந்த இடத்துல கடவுள் இப்ப நீங்க பேசலன்னு நீங்க எந்த இடத்துல அவர் உங்க கூட பேசலன்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்க கேட்க முடியல, அவர் குரல் என்னால கேட்க முடியல நீங்க நினைக்கிறீங்களோ, அங்கதான் அவர் முதல்ல பேசுறாரு அப்படின்றத நம்புங்க. அந்த இடத்துலதான் அவர் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு. கான்வர்சேஷன் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதா? ஆண்டவரே, ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு பதில் வேணும், இந்த இடத்துல நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இதுதான் வலிக்குது எனக்கு அப்படின்ற இடத்துல ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு அப்படின்றத இந்த இடத்துலதான் அவர் சத்தத்தை நான் கேட்கவே ஆரம்பிக்கணும் முதல்ல. சோ அதை நீங்க நம்புனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இப்ப நம்ம குழப்பத்துல இருக்கும் போது ஒரு பதில் வரும்போது வாவ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் மண்டையை பிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆரம்பத்துல. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி, ஆண்டவரே இது எனக்கு புரியலையே அப்படி கேளுங்க. அந்த வழியில ஒரு பதில் வரும், அப்போ வாவ் அப்படின்னு தோணும் பாருங்க, அதுதான் நீங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் வாய்ஸ். புரியுதா? இது பிராக்டிகலா ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுங்க. முதல் தடவை கொஞ்சம் மண்டையை பிக்கும், கொஞ்சம் அப்படி பிச்சு, ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். இதுல எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்றத நம்பிட்டு, இல்ல இந்த இடத்துல அவர் என் கூட தான் இருக்காரு, என்னை கைவிடல, எனக்கு கூட இந்த இடத்துல என் கூட அதிகமா இருக்காரு அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட அப்படியே நீங்க கேட்கும் பொழுது அப்படி ஒரு பதில் கொடுப்பாரு பாருங்க. இப்போ வாவ் கண்ணை திறக்கிற மாதிரி ஒரு பதில் வரும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்க நெக்ஸ்ட் மெசேஜ்ல உங்களுடைய எக்ஸாம்பிள்ஸோட இதை கொஞ்சம் டீடைல்ல எக்ஸ்பிளைன் கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே, வேற யாராவது? Anybody else? Anybody else? ஏதாவது கேள்வி, ஏதாவது prayer request? Yes, Clifford brother. Yes, Pastor. Can you pray for breakthrough in my business? There has been many attacks on my business. Hear the voice of God. Everything will break. That is the problem. I won't pray for your business. I will pray that you will start listening to the voice of God. Yes, Pastor. If this problem, if listening to the voice of God is solved, then your business also will be solved. Yes, Pastor. You understand? See, yes, I am praying for you. Many of the time I have always guided you. I'm still guiding you. I know that. But apart from what I am prophesying to you, I want you to come to a place where, okay, today I'm able to hear the voice of God. So whatever you begin, before you begin, seek the voice of God. Ask, and then from there you begin. You will see things open. Actually, I'm prophesying to you. You will see that doors are opening for you. Yes, Pastor. I don't want you to struggle hereafter. In the name of Jesus, I put a full stop to this struggle. No more struggling. I speak a breakthrough to you and your business and your family. In the name of Jesus, may you multiply. May every connections, every customers be a blessing to you. Let every contract not go incomplete. May it complete with a blessing in Jesus' name. Yes, sir. Amen. Amen. Thank you, Pastor. Thank you, Clifford. Okay. Anybody else? Okay. If nobody else, then we can finish. 1 minute. Okay. Anything else? Anybody else? Thanks for joining, everyone. All those new people who have joined. Thank you, Hildaka. Thank you so much.
Thank you for joining, Sharon. Thank you. No. It's closed. Thank you, Jesus.